Dear beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? நாம் எப்போதும் போல அது இல்லை, இது இல்லை, இல்லை என்று சொல்லாமல் ஆசை பேராசையுடன் வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்காமல் சற்று வித்தியாசமாக இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போமே. நாம் நம்மிடத்தில் எதுவுமே இல்லாதிருக்கும் பொழுது, நாம் ஏழைகளாக இருக்கும்பொழுது, நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பணக்காரராக இருந்த ஆண்டவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழையானார். Let me read the word of God written in the Paul's letter to 2 Corinthians chapter 8 verses 9. He was rich, yet for your sake he became poor. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் ஐஸ்வர்யமுள்ளாயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையால் நாம் விசுவாசத்திலே பெருகியிருக்கிறோம், நம்பிக்கையிலே வளர்ந்திருக்கிறோம், ஆவியிலே உற்சாகமாக இருக்கிறோம், அன்பிலே தரித்திருக்கிறோம், ஆரோக்கியமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவையான அளவு செல்வத்தில் இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இருந்து பெற்றுக்கொண்டது. ஆகவே இதை நம்மிடத்தில் வைத்து கொள்ளாமல் இதை மற்றவர்களுக்கும் கொடுப்போம். அதுவே ஒவ்வொருடைய கிறிஸ்துவனுடைய கடமையுமாய் இருக்கிறது. இந்த நேரத்திலே 3 காரியங்களை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், பாயிண்ட் நம்பர் 1, whatever we have, let us share to the poor. நாம் நம்மிடத்தில் இருப்பதை முடிந்தாலும் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுப்போம். பாயிண்ட் நம்பர் 2, let us live for Jesus Christ till our last breath. நாம் இயேசுவுக்காக வாழ்வோம். பாயிண்ட் நம்பர் 3, let us sacrifice our only life to Jesus. நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். இவைகளின் மத்தியில் சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, இந்த அருமையான காலை வேலைக்காக உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி. கடந்த வாரம் முழுது எங்களை கண்மணியை போல காப்பாற்றியவதற்காக நன்றி. மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் அரவணைப்பும் உள்ள ஆண்டவரே, அதே போலவே நாங்களும் இருக்கத்தக்கதாக நீரே எங்களுக்கு உமது கிருபையாலும் உமது இரக்கத்தாலும் அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தாவி எங்களுக்கு நிரப்ப வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். மறுபடியுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் நீர் தங்கிறோம். இறைமிக நேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arul from Bangalore. God bless you.